Good afternoon, children. So today's session we have learned one new poem. Okay, that is minding my manners. ஸோ மேனஸ்னால் என்னது, நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறோம், எப்படி பப்ளிக்கில் நம்ம பிஹேவ் பண்ணுறோம். ஓகே, அதை வச்சு தான் நம்ம பிஹேவியர்ஸ் வச்சு தான் மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹவ் அ மேனர்ஸ் ஆர் லைக் அது நம்ம மற்றவங்க கிட்ட பேசுகிறப்பையோ இல்லை அது ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறப்பையோ நம்ம ஆக்டிவிட்டீஸ், நம்ம ஆட்டிடியூடு, அது எல்லாமே எப்படி நம்ம வெல் பிஹேவ்டாக ப்ராப்பராக நம்ம பிஹேவ் பண்ணுறோமா அப்படின்றத பற்றி தான் டுடே we are going to see one new poem, that is minding my manners. So in this preparatory activity you have given two pictures, one table A and one table B. So you are at your friend's house. Okay, friend's houseல you are looking for a seat, டைனிங் டேபிளில் உட்காரதுக்கு பார்க்குறீங்க. ஸோ இந்த ரெண்டு பிக்சரில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? Maybe it is B. Why? Because it is very clean and neat, right? மெஸ்ஸியாக இல்லாமல் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. நம்ம டேபிள் மேனர்ஸும் இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு, ரிலேஷன் வீட்டுக்கோ எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நம்ம டேபிள் மேனர்ஸ், இப்போ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றோம் எல்லாருமே அப்படின்றப்போ, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ நீட்டாக சாப்பிட்றோம், ஃபுட்டு ஸ்பில் பண்ணி சாப்பிட்றோமா, இல்லை வாய் ஃபுல்லாக அப்பிட்டு சாப்பிட்றோமா, இல்லை கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றோமா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மேனர்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஜென்ரலி வி யூஸ் டு பி வெரி நீட், ரைட்? நம்ம எதையுமே ஸ்பில் பண்ண, நம்ம ஸ்கூல்லேயே எப்படி சாப்பிடுவோம், லேப்பில் டவல் ஸ்ப்ரெட் பண்ணி தானே சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி நம்ம எவ்வளோ நீட்டாக இருக்கோம், க்ளீனாக இருக்கோம், ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறோமா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு போம் பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ the poem is Manners. Okay, Florence A. Richardson, he is the author of this poem. Okay, Florence A. Richardson. Okay, இவங்க தான் இந்த போயமை எழுதினவங்க, போம். ஓகே, எஸ். Water and soap will make you sweet, brush and comb will keep you neat. So what is mean by water and soap? வாட்டர் அண்ட் சோப்னா நம்ம டெய்லி குளிப்போம்ல, டெய்லி பாத் பண்ணுவோம்ல, தட் இஸ் வில் மேக் யூ ஸ்வீட். அப்படின்னா என்னது, நம்மளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம குளிப்போம். குளிக்காமல் இருந்தால் நமக்கு அந்த டே எப்படி இருக்கும், ரொம்ப டல்லாகவே இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ண மாட்டோம், எனர்ஜெட்டிக்காக. ஓகே, ஸோ அதுதான். ப்ரஷ் அண்ட் கோம் வில் கீப் யூ நீட். ப்ரஷ் அண்ட் கோம் அப்படின்னா தலை வாருவோம்ல, குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எவ்ரி ஒன் யூஸ் டு கோம்ப ஹேர், ரைட்? ஸோ வெறும் குளிச்சுட்டு மட்டும் நம்ம அப்படியே தலை வாராமல், ஃபேஸுக்கு பவுடர் அடிக்காமல் தலை வாராமல் இருந்தால் அது இட் லுக்ஸ் குட், இட் லுக்ஸ் நீட், நோ, ரைட்? ஸோ ஒன்ஸ் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம துவட்டிட்டு ஃபேஸுக்கு பவுடர்லாம் போட்டுட்டு நீட்டாக மம்மி நமக்கு தலைவாரி விட்டால் நம்மளை பார்க்குறதுக்கு நம்மளே ரொம்ப நீட்டாக இருக்கோன்னு தெரியும்ல. ஸோ அதுதான். ஓகே, ஸோ வாட்டர் அண்ட் சோப் வில் மேக் யூ ஸ்வீட், ப்ரஷ் அண்ட் கோம் வில் கீப் யூ நீட், but thank you, please and pardon me will make a sweeter child of thee. ஸோ நான் கிளாஸில் என்ன சொன்னேன், மேஜிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ. ஸோ இது 3 வேர்ட்ஸுமே நமக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி இந்த 3 வேர்ட்ஸுமே நம்ம கீப் ஆன் நம்ம சொல்லிகிட்டே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தட் வில் பிகம் அ குட் பிஹேவியர் அண்ட் இட் வில் கிவ்ஸ் அ குட் மேனர். ஓகே, ஸோ யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ அப்படி சொல்லணும். ஓகே, நம்ம யாராவது தெரியாமல் தள்ளி விட்டுட்டோமோ, இல்லை புஷ் பண்ணிட்டோமோ, இல்லை ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி அப்படி சொல்லணும். ஓகே, தென் யார்கிட்டையாவது இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு இதை கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அவங்களுக்கே தோணும், பரவாயில்லையே இந்த சைல்டு வந்து ரொம்ப வெல் பிஹேவ்டாக பிஹேவ் பண்ணுது, நல்ல மேனரிசம்ஸ் தெரிஞ்சிருக்கு இந்த குழந்தைக்கு, அவங்க பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 குவாலிட்டிஸுமே நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் சைல்டு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, சாரி, ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பாடன் அப்படின்னா ஒருத்தவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிச்சு விடுறோம் இல்லையா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் பாடன். ஓகே, then with clothes that have no spot or rent, with shoes that shine, be not content. So with clothes that have no spot or rent அப்படின்னா ஸ்பாட்னா கரை சொல்லுவோம்ல, அழுக்காக இருக்குது ட்ரெஸ்ஸில் கரை படிஞ்சிருக்குன்னு, அதுதான். ரெண்ட் அப்படின்னா கிழிஞ்சிருக்கிறது. இந்த இடத்துல ரெண்ட்டுக்கோட மீனிங் கிழிஞ்சு, டான்னா கிழிஞ்சிருக்கிறது. ரெண்ட்டுக்கு வேறு மீனிங்கும் இருக்குது, பட் ஹியர் த மீனிங் இஸ் டான், கிழிஞ்சிருக்கிறது. ஓகே, எப்படி இருக்கக்கூடாதான், கிளாத்ஸு கரை இல்லாமல் கிழிஞ்சு இல்லாமல் நீட்டாக இருக்கணும். வித் ஷூஸ் தட் ஷைன், நாட் பி கண்டென்ட். ஓகே, பி நாட் கண்டென்ட். ஷூஸ் தட் ஷைன், ஷூஸ்க்கு ஷைனாக நம்ம என்ன பண்ணுவோம், பாலிஷ் பண்ணுவோம்ல, பட்
content in the meaning na happy or satisfied. Okay, be happy or satisfied. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம்ல, அதுதான் கண்டென்ட். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா, ஷூஸ் எப்படி பாலிஷ் பண்ணி ஷைனாக இருக்குது அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. பட் பாலிஷ் அப் யுவர் மேனர்ஸ் டூ. அதே மாதிரி நம்ம மேனர்ஸே நம்ம பாலிஷ் பண்ணணும். அப்படின்னா நம்ம மேனர்ஸே நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நல்லா ஷைன் பண்ணணும் நம்ம மேனர்ஸ் நம்ம பிஹேவியர்ஸ் வச்சு. ஓகே, மேக் courtesy a part of you. courtesy அப்படின்னா நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்ம ஆட்டிடியூடில் ரொம்ப பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறது தான் courtesy. ஓகே, நம்ம எவ்வளோ பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறோமோ அது பேர் தான் courtesy. ஓகே, ஸோ பட் பாலிஷ் அப் யுவர் மேனர்ஸ் டு மேக் courtesy a part of you. நம்ம எப்பயுமே நம்மளோட இதில் ரொம்ப பொலைட்டாக வெல் மேனர்டாக பிஹேவ் பண்ணணும். அதுதான் இந்த போமோட ஃபுல் வாட் டு சே மாரல். ஓகே, ஹவு டு behave properly and how to be well mannered in situations. ஓகே, நம்ம எப்படி ரொம்ப ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறது, மற்றவங்க முன்னாடி எவ்வளோ மேனர்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அண்ட் மேஜிக்கல் வேர்ட்ஸும் மேம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் see a big change. ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயம், மம்மி ஏதாவது கொடுக்குறாங்க, மில்க் கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்க, டின்னர் கொடுக்குறாங்க, டேடி ஏதாவது தராங்க, தம்பி தங்கச்சி அக்கா ஏதாவது தராங்கன்னா தேங்க்யூ சொல்கிறப்ப அவங்களுக்கே வாவ் தேங்க்யூ சொல்கிறாங்களே, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. தெரியாமல் நீங்கள் யாராவது புஷ் பண்ணிட்டீங்கன்னா சாரி சொல்கிறப்ப அதுவும் ஒரு நல்ல குட் ஹேபிட்டுன்னு நினைப்பாங்க. ஓகே, இது இல்லாமல் நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா அவங்க எப்படி நினைப்பாங்க, இந்த பொண்ணு என்ன, இந்த பாய் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு தள்ளி விட்டுட்டு ஒரு சாரி கூட courtesyக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ ரூடாக இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்துருக்காங்க பாருன்னு மம்மி டாடியை தானே சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளை ரொம்ப எப்படி ஐ டோல்ட் யூ நோ வி வில் மேக் அ ஸ்வீட்டர் சைல்ட் ஆஃப் தி. நம்ம தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் சைல்டு. எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். நம்ம ரொம்ப பொலைட்டாக ஹம்பிளாக பிஹேவ் பண்ணால் வித் மேனர்ஸ். ஓகே, ஸோ மேனர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே சில்ட்ரன், அண்ட் தட்ஸ் ஆல் திஸ் poem about, and these are the exercises you are going to do in your studio book. ஓகே, ஸ்டுடியோ புக்கில் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 5 o'clock எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சில்ட்ரன், அண்ட் பாய், வில் see in the next session.